ஷாய் நந்தி பேசுகிறார். உலக நாடே ஜவுளி கடைன்னு சொல்லி வச்சு கெமிக்கலை விட்டு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அவனுக்கு ஆடை 6 மாதமாக உழைக்கும். அவன் போடுற ஆடைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும். நீதிமன்ற கோர்ட்டில் புரிஞ்சிக்கப்பா, நீதிபதி ஜட்ஜி எல்லாம் புரிஞ்சிக்கப்பா, ஆணும் பெண்ணும் பூமியை பாழாக்குனா என்ன நடக்கும்? பூமி கெமிக்கலாக விட்டு மூளை திரிச்சு பாழாக்கிட்டான். எவ்வளோ பெரிய பாழாக்கு பார்க்கலையா? இறங்கி பார்க்கணும். எங்கள் கோர்ட்ஸ்லேருந்து நீதிபதி ஜட்ஜி அப்படியே இராணுவத்தை பாதுகாப்பாக கொண்டு வந்து நீங்கள் நடு சென்ட்ரலில் வண்டி போர் வீலரில் உட்காந்து எப்படி ரோட்டு காடு இருக்குது, எப்படி விவசாயம் எப்படி இருக்குது, எப்படி இடங்களை வச்சுருக்கான், நம்ம கணக்கு பூரா நம்ம கையில் இருக்குது. இவன் ஜனநாயகம் வச்சு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பாழாக்கி வச்சதும் இல்லாமல் உள்ளே பூரா வழக்காட வருது. கோர்ட்டில் இருக்க பூரா சண்டையும் சத்திரமா வந்து கொண்டே இருக்குது. இது என்னன்னு இறங்கி நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்துருக்காண்டாமா? அதான் திண்டுக்கல் பூட்டிட்டார். இப்போ உட்கார்ந்த உடனே அவர் எடுப்பார், எல்லாமே எடுப்பார். கணக்கு அவன் குடல் வரைக்கும் எடுப்பார். ஒரு ஆதார கார்டில் அவன் குடும்பம், அவன் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி வாரிசு இருந்தால் அந்த அப்படியே கருவை அறுத்து எடுப்பார். புரியுதா? அது இவர் ஒன்று தான் எடுக்க முடியும், கடவுள் ஒன்று தான் எடுக்க முடியும். எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். வண்டி போர் வீலர் பயங்கரமாக இறக்கி புகையாக விடுதான். அந்த கருப்பு புகை வானத்தை அடைக்கும். மழை இறக்க முடியாது. கீழே மலையை பூரா உடைச்சா அந்த ஹெவட்டி கீழே இறக்க முடியாது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுதான். இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்போ வீடுந்தோறும் வண்டி போர் வீலர் தூக்கிடுவார். புரியுதா? பஸ்ஸு லாரி கீரி எல்லாமே தூக்கிடுவார், அடைக்கட்டிடுவார். எல்லாம் ஆதார கார்டில் தூக்கிடுவார். அதான் காவல்துறை கடைசி கணக்கு கொடுக்கணும்ல. வண்டி எத்தனை வண்டி வச்சுருக்கான் ஒரு ஆதார கார்டில், நீ பட்டணம் தட்டு. சொத்து எவ்வளோ வச்சுருக்கான் அவனை பட்டணம் தட்டு. அடுத்தாப்புல வண்டி எது தப்பு செய்தானா, யார் 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கான்ல, அதுவும் அவன் ஜிஎஸ்டி வரி எல்லாம் போட்டு வச்சுருக்கான்ல, பட்டணம் தட்டு தட்டு தட்டு. ஒரு ஆதார கார்டில் என்ன சேட்டை பண்ணி வச்சுருக்கான்? உழைப்பு இல்லாமல் ஒரு சேட்டை. புரியுதா? அதுக்கு தான் பிச்சு ரவரவையாக எடுத்து போடுவோம்ட்டார். தப்பு செய்கிறதுக்கு நான் பூமியை கொடுக்கலன்ட்டார். தெரியும் எல்லா மாநில பேருக்கு இது கடவுள் பூமி, கடவுள் கொடுத்த சொத்து, கடவுள் எடுத்து எல்லா விவசாயம் அப்படின்னு எல்லாம் தெரியுதுல. வயத்திறந்து பேதான்ல. அப்போ ஏன் தப்பு செய்தான்? அவன் கொடியை தூக்கி அவன் பாழாக்குவான். உலக நாடு பாழாக்க போவான் அரசியல்வாதி. நீ மாநில பிறகு உழைச்சி வீடு தோறும் சாப்பிடுற உணவு கொடுத்துருக்காரு. அவனுக்கு அறிவு இருக்கா? காமுட்டா பேல இல்லை. குளத்துக்குள்ளே என்னென்ன பண்ணாலும் இராணுவம் கணக்கு எடுப்பான். அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோடா, எல்லாம் ஜவுளி கடை டாட்டாரா கடை கட்டியிருக்கல, டாட்டாரா இல்லை. தெற்கு பாளையம் ராஜபாளையத்திலேருந்து கைலாசத்து பின்புறத்திலேருந்து அப்படியே விவசாயத்துக்குள்ளே பில்டிங் இறக்கி என் முகரையை பாரு, என் பொண்டாட்டி என் முகரையை பாருன்னு ஆட்டுதில்ல. அந்த கெச்சை தூக்குவார். ஜமீன் உள்ள கெச்சி எங்கே இருக்குது? சேத்தூரில் உள்ள ஜமீன் கெச்சை தூக்கையில் அடி குறைக்கிழமை ஒடிச்சு விட்டே தூக்குவார். புரியுதா? கணக்கு இருக்குடா, கணக்கு இருக்கு. அவன் கட்டுக்குத்தை கொடுத்துருக்கான். விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கு வந்தால் அதை கொடுத்துருப்பான். இவன் ஜமீன் உள்ள காலம். புரியுதா? அதைத்தான் தூக்குவார். அதை தூக்கையில் உனக்கு படுக்கிற இடம் எவ்வளோ வேணும், உன் பொண்டாட்டி உருளைக்கு எவ்வளோ வேணும், கண்டார ஓலிமான அடி பிச்சு எடுத்து போடுவார். முக்கால் சதியா